அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது உறுதி. வைத்திலிங்கம் அவர்கள் ரகசியமாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்துவிட்டார். இதன் மூலமாகத்தான் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாவட்ட செயலாளர்கள் எதிர்த்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக இணைக்கப்பட வேண்டும், எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை ஒருபோதும் கட்சியில் இணைக்க மாட்டேன் என்று கூறுகிறார் என்ற தகவல்களும் சுருக்கமாக பார்த்துவிடலாம். அதிமுகவை பொறுத்தளவிற்கு யாரும் உருவாக்கவில்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அதிமுகவை உருவாக்கினார். இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கோ சாதியினருக்கோ குறிப்பிட்ட குடும்ப அரசியலாகவோ இதை மாற்றக்கூடாது. தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏழையோ அல்லது பணக்காரரோ, சிறந்த தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்கு என்றைக்குமே அதிமுகவில் வாய்ப்பளிக்கும் என்ற ஒரே ஒரு விதியை மட்டும் எழுதி வைத்துவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் வழியில்தான் சபாநாயகராக மிகப்பெரிய அளவில் தனபால் அவர்கள் அரியாசனத்தில் ஏறியதும், ஜெயக்குமார் அவர்கள் அரியாசனத்தில் ஏறியதும் அதிமுகவிலேயே சாத்தியமாக இருந்தது. தற்பொழுது இதனை முறியடிக்கும் விதமாகத்தான் தனது சமூகத்தினருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக தற்பொழுது குற்றச்சாட்டுகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட முக்குளத்தூர் சமூகத்தினரை ஓரம் கட்டிவிட்டு கோவை மண்டலத்தை சேர்ந்தவர்களை முன்னுரிமை கொடுப்பதாகவும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தட்டி கேட்டதன் காரணமாகத்தான் அவரை பதவியிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் ஆரம்பத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். மேலும் இவர் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பன்னீர்செல்வம் மீது முன்வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு ஏன் அவசரமாக பொதுச் செயலாளரை பதவியில் இவரை ஏன் அமர்த்த வேண்டும், பொதுக்குழுவை ஏன் கூட்டி இவரை பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியையும் வழக்கையும் நாம் பார்த்திருப்போம். அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 தோல்விகள் மக்கள் மற்றும் அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்படுத்திவிட்டார்கள். தகுதியும் திறமையும் இருப்பவருக்குத்தான் அதிமுகவில் இடம் என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறியது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்திருக்கிறது. தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியே பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கூறி வருவது ஓபிஎஸ்க்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டையும் ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது.